ஹாப்பி ஆனிவர்சரி. அருண், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானுமே உங்களுக்கு அதான் விஷ் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்காக தான் உங்களுக்கு பிடிக்கும்னு கேசரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். சரி. அது சரி, உங்களுக்கு எப்படி இது ஞாபகம் இருந்துச்சு? ஏய், எனக்கு எப்படி மறக்கும்? இந்த விஷயம் தெரிஞ்சதே உனக்கும் எனக்கும் மட்டும்தானே. அப்போ இந்த நாள் எவ்வளவு ஸ்பெஷல். இல்ல, ஆக்சிடென்ட்டா தானே நீங்க தாலி கட்டினீங்க. அதனாலதான் ஒரு சின்ன டவுட். நம்ம கல்யாணம் எதிர்பார்க்காம நடந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கு தான் தாலி கட்டினேன். அந்த விஷயத்தை என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லு? அருண், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ரஞ்சிதா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம விஷயத்துல மட்டும் எதுவுமே முறையா நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேவே கூட நம்மளால குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ண முடியல. பாத்தியா, சூழ்நிலை சரியில்லைன்னு தான் நானும் சிம்பிளா போட முடிச்சிட்டேன். ரொம்ப சாரி ரஞ்சிதா. அருண், எதுக்கு சாரி எல்லாம் சொல்றீங்க? இந்த சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெருசு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேசரி கொண்டு வரேன், நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அருண், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு ரஞ்சிதா. இரு இந்தா காட்டு. உள்ள வரலாமா? கேசரி மார்னிங். என்ன புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன ரஞ்சிதா, என்ன விசேஷம் இன்னைக்கு? கேசரி வாசம் ஆள தூக்குது. அண்ணி, இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பர்ப்பா. அண்ணி வாழ்த்துக்கள். அண்ணா உனக்கும் வாழ்த்துக்கள். थैंक यू சுதா. அருண், ஆசீர்வாதம் வாங்கலாம். மாமா, அண்ணி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ன இதெல்லாம்? எதுக்குடா? கை கொடு. ஆல் தி பெஸ்ட் மாப்ள. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருண், थैंक यू வாழ்த்துக்கள். இத பாரு ரஞ்சிதா, கேசரி வாசனை சூப்பரா வருது. அத எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? டேஸ்ட் பண்ண கூட. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துட்டு வரேன். அட நமக்கெல்லாம் வேற யாருக்கு? அத்தை உட்காருங்க. மாப்ள, ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையா?